சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறுவதன் மூலம் அவருடன் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நாம் எவ்வாறு நுழைகிறோம் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரலோகத்தில் இடம்பெறுவது மட்டுமல்லாமல் எல்லாவற்றிலும் நாம் அவரோடு ஆவிக்குரிய பங்காளிகளாக மாறுகிறோம். இந்த ஐக்கியம் ஒரு தனித்துவமான ஐக்கியமாகும். வேதத்தில் மற்ற இடங்களில் நாம் தேவனுடைய உடன் வேலையாட்கள் மற்றும் பங்காளிகள் என்று அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். இந்த பாக்கியம் தேவதூதர்களுக்கு கூட கொடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கொல்லப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் அவருடைய நித்திய வாசஸ்தலத்தை அவருக்காக கட்டி எழுப்புவதற்காக அவருடைய பங்காளிகளாக மாறியிருக்கிறோம். இது ஒரு பெரிய இரகசியமாகும். தேவன் மிகவும் பெரியவர். வானமும் வானாதி வானமும் கொல்லக்கூடாதவர். மனிதர்களாகிய நாம் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை அல்லது வசிப்பிடத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நோக்கத்துடன் அவர் தனது ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். அவர்களுக்காக பல அற்புதங்களை செய்தார். ஆனால் இவை எல்லாவற்றோடும் அவர் அவர்களிடையே வாசம் செய்யவில்லை. அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன். அவள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்றார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வீட்டை அவருடைய வாசஸ்தலம், தேவனுடைய வசிப்பிடம், தேவனுடைய ஆலயம் மற்றும் ஆவிக்குரிய வீடு போன்ற பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறார். ரகசியம் என்னவென்றால், இத்தகைய நித்திய வாசஸ்தலத்திற்கு தேவனுக்கு நீங்களும் நானும் தேவையாயிருக்கிறோம். நாம் எவ்வளவு பலவீனர்களாக காணப்பட்டாலும் மதியினர்களாகவும் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு பணக்காரன் ஒரு வீட்டை கட்டும்போது அவன் மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்துகிறான். ஒரு அரசன் தனது அரண்மனையை கட்டும்போது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட சிறந்த பொருட்களை பயன்படுத்துகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு ஒரு அழுக்கு கந்தையையும் அசுத்தமான ஒன்றையும் மங்கிப்போன இலையையும் தேர்ந்தெடுக்கிறார். நாம் அவரிடம் வந்தபோது நம்முடைய நிலை இப்படியாக தான் காணப்பட்டது. ஆனால் நாம் அவரால் கொல்லப்பட்டதால் நாம் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்களாக மாறியிருக்கிறோம். மேலும் ரகசியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் மதியினர்களாகவும் பலவீனர்களாகவும் காணப்பட்டாலும் அவருடைய நித்திய வாசஸ்தலத்தின் ஒரு பகுதியாக மாற முடியும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய வாசஸ்தலத்தில் அவர் தம்முடைய அன்பை பொழிகிறார். ஒரு அன்பான தகப்பன் தன் அன்பை பிள்ளைகள் மீது ஊற்ற விரும்புவது போல தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் வெளிப்படுகிறது. ஒரு வேலைக்காரன் நல்லவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் இருக்கலாம். ஆனால் மனைவி பிள்ளைகளிடம் காட்டும் அதே அன்பை வேலைக்காரன் மீது காட்டப்படுவதில்லை. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கொல்லப்பட்டவர்கள் மீது தேவனுடைய அன்பு இருக்கிறது. தேவன் தமக்கென்று நித்திய வாசஸ்தலத்தை விரும்புகிறார். அப்போஸ்தலன் நம்மை தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கிறான். நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம்.